Hello friends, good morning. This is Ben Asra from Matrix FX Academy. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து WTI க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா மேஜர் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய ஒரு அப் ட்ரெண்ட்லாம் இல்லை மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் 1 இயர் சார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன செப்டம்பர் அக்டோபர் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 93 92.50 அந்த லெவலில் க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 71 ஒரு 69 அந்த லெவல்ஸ் வரைக்கும் போச்சு. உங்களுக்கு ஒரு மேஜர் டவுன் ட்ரெண்ட் இருந்தது மார்க்கெட்டில். ஸோ இது டெஸ்பைட் வந்து இஸ்ரேல் ஹமாஸ்க்கு வார் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு இம்பேக்ட் இல்லை க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். ரெட் சீயில் கூட பார்த்திங்கன்னா ஹூத்திஸ் அட்டாக் பண்ணாங்க டேங்கர்ஸை. ஸோ அப்போ கூட பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை மார்க்கெட்டுடைய ஹையர் லெவல்ஸில். முக்கியமாக நம்ம ரஷ்யா யுக்ரைன் வாரில் பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெரிய மூமெண்ட்ஸ் வந்து க்ரூட் ஆயில் இல்லை. ஸோ இதெல்லாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வந்து இந்த க்ரூட் ஆயிலோட ரேஞ்சஸை பெர்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம காமிக்குது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இந்த ஸ்பெக்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஸ்பெக்குலேட் பண்ணுறது ஜஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம மிரர் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கேன் ஃபுல்லாமே. ஸோ நம்ம இதில் எதையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வி ஆர் வேஜரிங் எ பெட். ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 1 இயர் சார்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, 6 months சார்ட் பார்த்துட்டாலும் சரி, உங்களுக்கு நார்மலாக ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் டு லோயர் ரேஞ்ச் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லெவல்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஜூலைலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 84 இப்போ 71 69 அந்த அளவுக்கு போயிருக்கு. ஸோ எக்கனாமிக் வீக்னஸ்னால் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக தான் மார்க்கெட்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிடில் ஈஸ்டர்ன் டென்ஷன்ஸ்னால் பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு ஒரு பெரிய ரேஞ்சஸ் இல்லை. ஸோ ட்ரேடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பை பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 days மார்க்கெட்டில் வந்து ஒரு மைனர் புல் பேக் ஆக்சுவலாக இருந்தது போன வீக்கில் கம்பேர் பண்ணும்போது. இந்த மைனர் புல் பேக்கில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நேற்று 75லேருந்து 77 வரைக்கும் போச்சு, முக்கியமாக இஸ்ரேல் ஹமாஸ் வார்னால. ஸோ பேசிக்காக அந்த கண்டிஷன்ஸ் வந்து சஸ்டைனபிளாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருமே இதை பிட் பண்ணி ஏற்றலை விலை. ஸோ இவ்வளோ வார் சிச்சுவேஷன்ஸ் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட மதிப்பு ஏறவே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டை லாங் பண்ணக்கூடாது, ஷார்ட் பண்ணணுன்றது தோணுது. ஸோ ஷார்ட் பண்ணால் தான் உங்களுக்கான ஈஸியாக நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ட்ராவல் பண்ண முடியும். இது என்னோடய ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் வேறு பண்ணலாம். இப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 77.987 இருக்குது லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் புல்லிஷ்னஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் நம்ம பர்சீவ் பண்ணுறது செல் அண்ட் ரைஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.